அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 இறைவன் உருவாக்கியது எதுக்காக? உங்களுக்காக. மணி இஸ் த அல்டிமேட். மணி இஸ் அல்டிமேட். அதுக்கு தான் தரும் தைரியம். சொல்லுவாங்க, இது பவர், அது பவர், என்னோட ஸ்கில்ஸ் தான் பவர், என்னுடைய விஸ்டம் தான் பவர். பவர் இஸ் பவர். பவர் இஸ் ஆல்வேஸ் மணி இஸ் பவர். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னா, இந்த குரு 9ஆம் வீட்டில் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, தனி 5ஆம் இடத்துல இருந்து சொத்துக்களை வாங்கி தருகிறார், புத்திர பிராப்தியை தருகிறார். முதலா விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு. அப்பொழுது அந்த காதல் கல்யாணத்தில் முடிகிறது. 2026 உங்களுக்கு ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து ஒர்க்லேயே வச்சிருப்பாரு இந்த குரு பகவான். 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தோடனே அப்படியே கூரை பிச்சுட்டு கொட்டும். அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அவர்களை உள்ளபடியே காதலிப்பவன் நான். அதனால் நம்ம ஐபிசி பக்தியில் தான் எல்லாரும் ஜாதகம் பார்க்கணும். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்போது இவ்வளோ தூரம் உரிமையாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு சார்? எனக்கு 20-30 வருஷமாக பார்க்குறேன். சும்மா கிடையாது. என்னோடய தங்கையிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ந்துருக்கேன், வாழ்ந்திருக்கேன். ஒரு 20 வருஷமாக இவங்க என்னெல்லாம் படுறாங்கங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் பெயின்லாம் எனக்கு டைரெக்டாகவே தெரியும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 இறைவன் உருவாக்கியது எதுக்காக? உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கார். 2026 புத்தாண்டை வருக, புதுமைகளை தருக அப்படிங்கிறதெல்லாம் யாருக்காக எழுதின வசனம்? உங்களுக்கு எழுதின வசனம். 2026 பிறந்ததே காரணம் என்னென்னா, 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சார் சார். திஸ் பேட் பாய் என்ன பண்ணார்? 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் சார். பணம் கொடுத்துட்டு இருந்த ஃபினான்சியர் சார். அவர் பணம்னா என்னங்கிறது அருமை எனக்கு புரிய வச்சார் சார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நான் மற்ற எத்தனையோ பேரை நீங்கள் வலைதளங்களில் என்னென்னமோ கேட்டிருப்பீங்க. எத்தனையோ டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, கேரட்டு தின்னா ஏ விட்டமின் வளரும், நெல்லிக்காய் தின்னா சி விட்டமின் வளரும், என்னென்னமோ சொல்லுவாங்க. விட்டமின் ஏ முக்கியம், சி முக்கியம், பி முக்கியம். நான் சொல்கிறேன், ABCDEFGH எல்லா விட்டமின் இருக்கட்டும் சார். விட்டமின் எம் ரொம்ப முக்கியம். எம் ஃபார் மணி. இந்த விட்டமின் எம் இருந்தால் இது அத்தனை விட்டமினையும் ஊற்றி வாங்கி போட்டுக்கலாம், ஒன்றாகாது. ஆனால் அந்த விட்டமின் எம் இல்லைன்னா இது ஒரு விட்டமின் கூட பிடிக்கிறது கஷ்டம். இதில் எது குறைஞ்சாலும் நீங்கள் வைத்தியம் தான் பண்ணணும். அப்புறம் நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். மணி இஸ் த அல்டிமேட். மணி இஸ் அல்டிமேட். அதுக்கு தான் தரும் தைரியம். சொல்லுவாங்க, இது பவர், அது பவர், என்னோடய ஸ்கில்ஸ் தான் பவர், என்னுடைய விஸ்டம் தான் பவர். அது பவர் இஸ் பவர். பவர் இஸ் ஆல்வேஸ் மணி இஸ் பவர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2-5 கூடைய குரு பகவான். அந்த மணி எப்படி வரும்? சேவிங்ஸ் பண்ணால் தான் வரும். ஒன்றொன்றையும் திட்டமிட வேண்டும். அந்த திட்டமிட்டதுக்கு ஏற்றபடி நம்ம இப்பொழுதுலேருந்தே சேமிக்க வேண்டும். அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து லாபங்களை எடுக்க வேண்டும். இதுதான் பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உடனே உருவாகிறதுலாம் கிடையாது. 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தவர் இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னா எப்படி? ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. இந்த குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா ஜென்ரலாகவே இருந்தாலே அவ்வளவு நல்ல பலன்களை குரு பகவான் தருவார். இவர் உச்சம் பெற்ற குரு பகவான், வீரபாண்டிய குரு, ஒரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறார்? ஒரே பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களை தான் முதல்ல பார்க்குறார். நான் சொன்னேன் பாருங்கள், நியூ இயர் பிறந்த உடனே துலாம் ராசிக்காரர்களை தான் ஐடென்டிஃபை பண்ணுவார். நியூ இயர் பிறந்த 6 மாதம் கழித்து ஜூன் மாதம் வந்த உடனே உச்சம் பெற்ற உடனே முதல்ல விருச்சிக ராசி, கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு கூப்பிட்டு வரிசையாக ரோவாக நிற்க வச்சு பார்ப்பார். இந்த மாதிரி மிக அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாருங்க. இந்த குரு தரும் அற்புத பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜனவரி 1ஆம் தேதி வண்டி ஓடும். அதாவது உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. இந்த 6 மாதத்தில் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 5ல் இருக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்திலிருந்து சொத்துக்களை வாங்கி தருகிறார்,
புத்திர பிராப்தியை தருகிறார். 5, 6, 7 பார்க்குறார். முதலா விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு நான. என்ன நீங்களாம் லவ் பண்ணுவீங்களா? விருச்சிக ராசிக்காரர்கள் காதலிப்பது ஒரு பெரிய அதிசயம். காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் பெருசாக எதையும் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு காதல் வரப்போகிறது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே காதல் என்பது வருகிறது. அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்பொழுது அந்த காதல் கல்யாணத்தில் முடிகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். சனி 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் அதெல்லாம் பண்ணுவார். அடுத்ததாக இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஜூன் என்ன ஆகும்? இந்த சனி பகவான் இந்த தருகின்ற நற்பலனை தொடர்ந்து குரு பகவான் உடம்பை தான் பார்க்குறார். யார்? விருச்சிகத்தை பார்க்குறார். பார்த்த உடனே என்ன ஆகுன்னா, எண்ணங்களை மாற்றுகிறார். ஒய் ஐ எம் திங்கிங் அபவுட் திஸ் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேலையை நான் ஏன் பார்க்கணும்? நான் லட்சங்களை பற்றி யோசிக்க போகிறேன். லட்சியத்தை பற்றி, அது உங்கள் லட்சியத்தை மாற்றுறீங்க, லெவலப் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? லெவலப்னா என்ன? உங்களுடைய லட்சியத்தை மாற்றுறீங்க. சாதாரண பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்போ அடுத்த லெவல் பிஸ்னஸ் போகிறீங்க, மிடில் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு போகிறீங்க போன்றவைகள் ஏற்படும். அடுத்ததாக இந்த குரு பகவான் 10 குடையவராக இருக்கிறார். யார்? இந்த 10ஆம் இடத்து சூரிய பகவான் 10ஐ வந்து ஆக்டிவேட் பண்ணுறார். அப்போ என்ன ஆகும்னா, தொழில் புதுசாக கடை திறந்தவங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். கடை பிச்சுக்கிட்டு போகும். புதுசாக கார் வாங்கினவங்களுக்கெல்லாம் ஒரே சவாரி தான். வண்டி எடுத்தால் நைட் வரைக்கும் ஓடும், விடிய ஓடும். நீங்களாக பார்த்து நிறுத்தினா உண்டு. சார், உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் டைமே இருக்க போகிறதில்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 உங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து ஒர்க்லேயே வச்சுருப்பார் இந்த குரு பகவான். கடவுள் உங்களுக்கு எப்படி ப்ளஸ் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தோடனே அப்படியே கூரை பிச்சுட்டு கொட்டும், அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா. 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார்னா நிறைய சவால்களை கொடுப்பார், நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், நிறைய புது விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன, உங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்த லெவல் முன்னேற்றங்கள் தன்னால் வருகிறது. நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும். அடுத்ததாக குரு பகவான் 3ஐ பார்க்கிறார், 5ஐ பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் ஜெயிக்கலைன்னா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா, இந்த வருஷம் ஜெயிக்கலைன்னா எப்போ ஜெயிக்க போகிறீங்க? ஃபுட்பால் பார்த்துருக்கியா? இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய லைஃபே மாற போகிறீங்க. சேலஞ்ச் பண்ணுவீங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. 4ஆம் இடத்திலே ராகு. 4ஆம் இடம் என்பது கற்பு. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய சென்சிட்டிவான பாயிண்ட். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் வருகின்ற விஷயங்களை ராகு பகவான் தருவார். அப்போ யாராவது ஆஃபீஸில் லேடிஸை பார்த்தீங்கன்னா, வணக்கம்மா, வாழ்த்துக்கள், சகோதரிக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். அவ்வளோதான். நிமிந்தே பார்க்கக்கூடாது. நான் ஒய் ஷுட் ஐ டாக் ஒன்லி, நாங்கள் வந்து ஆண்களோட மட்டும்தான் இருப்போம், ஆண்களோட மட்டுமே பேசுவோம். எங்களுக்கும் பெண்களுக்கும் தொடர்பே கிடையாது, எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா லேடிஸ் நேமே டெலீட் பண்ணி விட்ருங்க. போனால் போட்டும் போ, அடுத்த வருஷம் பேசிக்கலாம். ஸோ அப்போது ஒய்ஃபோட குடும்பத்தார தங்கச்சி, ஒய்ஃபோட தங்கச்சி வேணவே வேணான்றேன். யாரும் வேண்டாம். பெண்கள் என்று யாரேனும் வந்தால் அவர்களுக்கென்று என்ன, ஒரு 10 அடி தள்ளி, 100 அடி தள்ளி போயிருங்க. இன்விசிபிள் ஆயிருங்க. இக்னிட்டோ மோடுக்கு போயிருங்க. போகிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்போது என்ன ஆயிடுது, பெண்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆண்களாக இருந்தால் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் பிரச்சனை. ஆண்களே உங்களுக்கு நண்பர்களாக இருக்கவே கூடாது. இல்லை சார், எனக்கு ரொம்ப உயிர் நண்பன், ஒரு உயிர் நண்பனும் வேணாம், எதுவும் வேண்டாம், இந்த பழக்க வழக்கமே வேணாம். ஸோ அப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயம்தான் பிரச்சனை, மற்றபடி சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.